இன்னைக்கு கோதுமை மாவில் ஹல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். 1 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும், கட்டி இல்லாமல். இன்னொரு கப் தண்ணி ஊற்றிக்கலாம். கட்டிகள் இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும். இதுக்கு 3 கப்பு தண்ணி தேவைப்படும். இன்னொரு கப் தண்ணி ஊற்றிட்டு கலந்து வச்சிடலாம். இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் தண்ணியாக தான் இருக்கணும். அடுப்பில் பேன் வச்சுட்டு 1/2 கப் சுகர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கேரமலைஸ்ட் பண்ணணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டே கலந்து கொடுக்கணும். இந்த மாதிரி உருகி வந்துடும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டே தான் பண்ணணும். இந்த ஸ்டேஜ் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பில் பேன் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். 15 முந்திரி பருப்பு 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கிறத அதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஹல்வா செய்கிறதுக்கு எப்போவுமே அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கணும், இல்லைன்னா இந்த மாதிரி நான்ஸ்டிக் பாத்திரத்தில் செய்யலாம். அப்போ தான் ஒட்டாமல் வரும். முந்திரி பருப்பு வறுத்த அதே பேனில் நம்ம கலந்து வச்சுருக்கிற கோதுமை மாவு ஒரு தடவை கிளறி விட்டுட்டு பேனில் சேர்த்துக்கலாம். கோதுமை மாவு கலவையை ஊற்றின பிறகு அடுப்பை சிம்மில் வச்சுட்டே தான் கிளறி விடணும். இது கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருக்கணும். இது அடி பிடிச்சிரும் மாவு திக்காக ஆக. கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருக்கணும். 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து விடணும். திக்காயிட்டே வருது. அப்புறம் நம்ம கேரமலைஸ்ட் பண்ணி வச்ச அந்த சர்க்கரை பாகையும் ஊற்றிடலாம். இந்த ஸ்டேஜில் நெய் ஊற்றிக்கணும். நெய் ஊற்றிட்டே கிளறி விட்டுட்டே இருந்தால் தான் அடி பிடிக்காது. இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். இந்த மாதிரி நல்லா கட்டியாக வந்துடும். இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வரும். இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இந்த ஹல்வா செய்கிறதுக்கு மொத்தமாக நான் 6 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி விட்டுட்டு கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காது. இந்த மாதிரி நல்லா சுருண்டு வரும். கடைசி இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும். இந்த மாதிரி நல்லா பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வரும். நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் நல்லா பிரிஞ்சு வருது. வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை அதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும். இதோட அளவுகள்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பதம் வந்த உடனே ஆஃப் பண்ணிடணும் ஸ்டவ்வை. ரெடி ஆயிடுச்சு. இதை செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.